ஹாய்ங்க. குட் மார்னிங் எவ்ரி ஒன். உங்கள் எல்லாரையும் வந்து நயராவோட ட்ரைனிங்கோட கண்டினியூஷனில் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நயரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா வந்து டே 1 ட்ரைனிங் பண்ணோம். அப்புறம் வந்து ஒரு ட்ரையல் ரைடு எடுத்து அந்த ஃபாரஸ்ட்குள்ளே எவ்வளோ அமேசிங்காக அது அந்த ரூட்டெல்லாம் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சி வெளியே வந்தது அப்படின்றது செகண்ட் டேவாக ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நயரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட் டே. இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இன்பிட்வீனில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளஸ் பிகினர்ஸ்க்கு ஒரு லஞ்ச் லைனில் மேலே சீட் சொல்லி கொடுக்குறதுக்காக நயராவை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருமே டச் பண்ணாமல் நான் மட்டும் ரைட் பண்ணுறேன்னா அந்த மாதிரி சினாரியோ இல்லை. ஏன்னா வந்து இங்கே இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்லிங்டன் ஹார்ஸ்மேன்ஷிப் ரேஞ்சில் நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வந்து ஒரு 20-25 மெம்பர்ஸ் வந்து ஆக்டிவாக வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து போதுமான ஹார்சஸ் இல்லாத போது சில்ட்ரன்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு லைட் வெயிட் ரைடர்ஸ் எல்லாரையுமே வந்து மேலே உட்கார வச்சு சீட் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வீக்கெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு வீக் டேஸில் நான் வந்து என்னுடைய ரெகுலர் ட்ரைனிங்கை நான் வந்து ப்ரொசீட் பண்ணிப்பேன். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமாக தெரியும். என்னங்க வழக்கமாக மேலே உட்காந்துட்டு எல்லாமே பேசுவீங்க, ரைடிங் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு என்ன ரோப்பெல்லாம் போட்டு வண்டி ஓட்டுற மாதிரியெல்லாம் ஒரு இது வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிங்கனாக்கா லாங் ரைடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன் இது. ஆனால் வந்து அதிகமாக வீடியோஸில் எடுத்துகிட்டு வந்து சொன்னதில்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலெக்ஷனை கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னாக்கா லாங் ரைடிங் வந்து எனக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா வந்து மேலே உட்காந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறது வந்து கீழேயே நம்ம ஈஸியாக அந்த விஷயத்த நம்ம கிரவுண்டில் சொல்லி கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். லஞ்சிங் தான், ரெகுலர் லஞ்சிங் தான். நம்ம ரெகுலராக ஒரு லஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வச்சு போடுவோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த சைடும் ரெயின் இருக்கும். ஸோ சர்க்கிள் மோஷனில் ஜஸ்ட்டு வாக் பண்ண விடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நயரா ட்ரைனிங் போயிட்டுருக்கு, நம்ம லாங் ரைடிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லாங் ரைடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற செஷன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில டைம் நான் வீடியோ பண்ண சொல்ல ஒரு 1/2 hour 1 hour முன்னாடியே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நவ் நான் சேடல் பண்ணிட்டு வந்து லாங் ரைட் மாட்டிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நவ் நான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா வாக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்த உடனே இங்கே நின்ன உடனே ட்ராட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அதுக்கும் அந்த மசில்ஸ் ப்ளஸ் அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வார்ம் அப் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், டைம் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய நெக் வந்து எவ்வளோ ஃப்ளாட்டாக வச்சுருக்கு தலை. ஏன்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வெஸ்டர்ன் ட்ரைனிங்கில் அதனுடைய ஹெட் போஸ்டர் அண்டு நெக்குக்கான மசில் டெவலப்மெண்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த லாங் ரைனிங்னால நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல நான் ஃபஸ்ட் என்ன பண்ணாக்கா வாக் ஒரு சைடு வந்து ஒரு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 4-5 ரவுண்ட்ஸ் வாக் பண்ணியிருப்பேன். ஸோ நான் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன். நான் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண சொல்ல ஆப்போசிட் ட்ரெயினை புல் பண்ணுறேன். புல் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைடு ஒரு 4-5 ரவுண்ட் வாக் பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அஜிடேஷன் இருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நீங்கள் வந்து திடீர்னு ஒரு அடிச்சோ இல்லை எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்தோ நான் கூட பாருங்கள் ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஜென்டிலாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப ஜாஸ்தியாலாம் ஸ்டார்ட் பண்ணல, ஜென்டிலாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜென்டிலாக தான் ஒரு விஷயத்தை கேட்குறேன். ஸோ ஓகே. ஏன்னா நம்மளுடைய ட்ரைனிங் ஃபேஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அனிமலோட மைண்ட் செட்டு, அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றத ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். என்ன பண்ணக்கூடாதுனாக்கா என்னால் திடீர்னு ஒரு அடி இப்படி போகலையேன்னு இப்படி அடிச்சிட முடியும். சரிங்களா? ஆனால் அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கட்டத்தில் பயம் அதிகமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணும், அனிமலோட மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும், ரொம்ப காமாக இருக்கணும் அனிமல். அந்த விஷயத்த மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், லைட்டாக ட்ராட்டுக்கு இனிஷியேட் பண்ணலாம் சார். ஒரு 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 5 ரவுண்ட் 2 சைடு வாக் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து ட்ராட் பண்ணிக்கலாம். ஓகே, குட். எப்பெல்லாம் ப்ரெஷர் அப்படின்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் ஹார்ஸ் நின்றுது பார்த்தீங்களா? ஸோ எப்போல்லாம் வந்து நான் கொஞ்சம்
இது பண்ண ஸ்லோ ஆகுது நினைக்குதோ அப்போ மட்டும் லைட்டாக என்ன பண்ணுறேன், இனிஷியேட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளக்கோ ஏதோ கொடுத்து இனிஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ குட் குட், நல்லா பண்ணுது. ஸோ தென் அண்ட் தேர் என்ன பண்ணுவேன், லைட்டாக 2 ரெயினும் ஒன்றா இழுத்து ஹெட்டை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். விட்டு கொடுத்ததுன்னா ரிலீஸ் பண்ணுவேன். சரிங்களா? ரொம்ப ஃபீல் அண்ட் டைமிங் முக்கியங்க. நம்ம ஹார்ஸ் ட்ரைனிங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஃபீல் அண்ட் டைமிங். நின்றுட்டா நான் கேட்காம. ஸோ ஐ எம் கோயிங் டு புஷ் அகெயின். ஸோ என்னை கேட்காம நிற்க வச்சு தான் நான் மறுபடியும் புஷ் பண்ணுறேன். நானாக சொல்லி நின்றுருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வந்து நான் சொல்லாமல் வந்து நின்றுட்டதுனால அகைன் புஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக அந்த ஹெட்டை கலெக்ட் பண்ணி விடுவேன். இதுதான் இதனுடைய பெனிஃபிட்டை. பார்த்தீங்கன்னா தலை கீழே போட்டுச்சா. ஸோ மறுபடியும் ஹெட்டை கலெக்ட் பண்ணுறேன். ஹெட்டை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுது, ஹார்ஸு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. நான் நிற்க சொல்கிறேன்னு நினச்சிக்குது. ஏன்னா ரெண்டுத்தையும் நான் ஒரே டைமில் இழுக்கிறேன்னா, இழுக்கும் போது என்ன ஆகுது, ஹெட்டை கலெக்ட் பண்ணவங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, அனிமலை அடித்தோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியோ அதை வந்து அதனுடைய மனசை விடுற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிடக்கூடாது. ஸோ நான் புஷ் பண்ணுறேன். ஸோ லைட்டாக கலெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். இப்போ கலெக்ட் ஆகும், வெயிட் பண்ணுறேன் லைட்டாக கலெக்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா என்னுடைய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஓகேவா? அனிமலை தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து நான் அந்த ஹார்ன் சொன்னதை ஹாவ்னு நினச்சிட்டு என்ன பண்ணுச்சு, சடனாக ஒரு ஸ்டாப் கொடுத்தது. ஸோ நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த டைமில் இதை அடித்து நான் இது பண்ணிடக்கூடாது, ரொம்ப பதட்டப்படுத்தி விட்டுறக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய இந்த இடம்லாம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரப் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஸோ நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி போயிட்டு ரப் பண்ணுறேனாக்கா, ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்ச நாள் நான் ஹார்சஸ் கூட பழகியிருக்கேன். அவங்களுடைய மென்டாலிட்டி தெரியும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், எந்த நேரத்தில் இங்கே போகணும், எந்த இடத்துல போகக்கூடாதுன்னு தெரியும். ஸோ ப்ராப்பராக உங்களை எஜுகேட் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்த செய்யுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ் வந்து நம்மள ஒரு பேட் சுச்சுவேஷனில் போயிட்டு போட்டுரும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இங்கே போயிட்டு இது பண்ணேன்னா, ஐ வாண்ட் டு மேக் அர் கம்ஃபர்டபுள். இங்கே தான் நிறைய ப்ரெஷர் போட்டிருப்பேன். நான் முன்னே நகர்த்துறதுக்காக என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் போட்டிருப்பேன். ஸோ வந்து அதை இந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அகைன் என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் த டைரெக்ஷன். ஓகே, இந்த டைரெக்ஷனில் ட்ராட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். குட். ஏன்னா இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஹெட் வந்து கொஞ்சம் ரைஸ்டாக தான் இருக்குது. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் வந்து நான் கலெக்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண சொல்ல எப்போ பண்ணுவேனாக்கா, ஆல்மோஸ்ட் அது ஒரு நல்ல ஒரு போஸ்டருக்கு வந்து தலையை டக் பண்ணி உள்ளே போக சொல்ல தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஓகேவா? தென் அண்ட் தேர் நிற்க பார்த்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் இனிஷியேட் பண்ணுவேன். இப்போ தலையை கொஞ்சம் லைட்டாக கீழே போட்டுச்சு. நான் என்ன பண்ணுறேன், நான் ரெயினை புல் பண்ணி ஃபார்வர்டாக ஹார்ஸை மூவ் பண்ணிக்கிட்டு லைட்டாக கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வீடியோவில் நல்லா பாருங்கள். லைட்டாக எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. ஓகேவா? அதனால தான் நான் அந்த இடத்துல ஒரு ரிலீஸ் கொடுத்தேன். கையை வந்து லைட்டாக லூஸ் பண்ணேன். ஓகே, மறுபடியும் நான் வந்து முன்னே நகர்த்திக்கிட்டு ஹெட்டை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீ பாருங்கள், கலெக்ட் பண்ணேன். குட். லைட்டாக ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச், ஒரு இமீடியட்டாக ஒரு குட். வெரி குட். ஸோ இப்படி எல்லாம் தான் நம்மளுடைய ட்ரைனிங்ஸ் போகும். ஓகேங்களா? இதாங்க லாங் ரைனிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல இதுக்குன்னு தனியாக ஒரு கிட்டு வரும். லாங் ரைனிங் பண்ணுறதுக்குன்னே வந்து சின்னதாக ஒரு வண்டி சாமான் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போட்டு நம்ம எடுத்து பண்ணலாம். இன்கேஸ் அந்த ஃபெசிலிட்டிலாம் இல்லை, என்கிட்ட சேடல் மட்டும்தான் இருக்குனாக்கா, உங்களுடைய சேடலில் மாட்டிக்கிட்டு ஸ்டிரப் இருக்கு இல்லையா, ஸ்டிரப்பில் ஒரு கயிறை உள்ளே விட்டு இங்கே வாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெயின் எந்த ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த ரிங்கில் போடுங்க. நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா, நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்னென்னா இந்த ரிங்கில் மாட்டுருவாங்க. கிட்ட வந்து காட்டி
இந்த ரிங்கில் கனெக்ட் பண்ணுறவங்க இந்த ரிங்கில் கனெக்ட் பண்ணாதீங்க. ரெயின் எந்த ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த ரிங்கில். ஏன்னா வந்து உங்களுடைய ரெயினோட ஃபீல் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கீழே இருந்து கொடுக்க போகிறீங்க. நீங்கள் மேலே உட்காந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு பதில் என்ன பண்ணுறீங்கனாக்கா கீழே இருந்து அந்த விஷயத்த சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? இதே மாதிரி 2 சைடு போட்டுங்க. 2 சைடு போட்டுட்டு கம்பல்சரி இந்த எக்ஸசைஸ்லாம் லாங் ரைனிங் எல்லாம் பண்ணும்போது ஹார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டீசென்சிடைஸ்டாக இருக்கணும். நீங்கள் போய் பின்னாடி டச் பண்ணால் என்ன ஆகிடக்கூடாது, வால் பகுதியில் இல்லை இந்த பட்லெல்லாம் வந்து கயிறு தேய சொல்ல ஹார்ஸ் பதட்டமாச்சுன்னா எந்த யூஸுமே கிடையாது. நீங்கள் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணாமல் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு டீசென்சிடைசிங் முடிச்சுட்டு அப்புறம் இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க. ஓகேங்க. இப்போ வந்து சும்மா ஒரு இனிஷியலாக ஒரு லாங் ரைனிங் அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணோம். ஸோ ஐ வில் ஃபினிஷ் த லாங் ரைனிங். இப்போ பண்ணிவிட்டு நம்மளுடைய ரெகுலர் எக்ஸசைஸ் நயராக்கு வந்து எப்படி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்ததோ அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸோ நான் ரோப்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கில் போன வாரம் நான் வந்து அந்த டே 1 ட்ரைனிங் பண்ண சொல்ல ஒரு விஷயத்தில் முடித்தோம். எப்போவுமே வந்து எங்கே முடிக்கிறீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? என்ன விஷயம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃப்ளெக்ஷன் அப்படின்னா வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ், அதை கொஞ்சம் ஃபிட் ஆக்கணுன்றதுக்காக ஒரு லாங் டைம் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நெக்கை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு பேசிக்காக நம்ம நேராக கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு கிரவுண்டில் இருந்தே செக் பண்ணிக்கிறேன், அதனால் ஃப்ளெக்ஸ் பண்ண முடியுதான்ட்டு. குட். ஓகே, நல்லாவே ஃப்ளெக்ஸ் பண்ணுது. லெஃப்ட் நல்லா பண்ணுது. ஸோ அகைன் ஐ வில் செக் இட் ஆன் ரைட் சைடு செக் பண்ணுறேன் லைட்டாக. ஓகே, குட். ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஓகேவா? ரொம்ப தப்பு சொல்ல முடியாது, 100% சொல்ல முடியாது, பட் வந்து ஸ்டில் ஒரு 80% எனக்கு வந்து நல்லாவே அது ரெஸ்பான்ஸ் கொடுத்தது. ஸோ அகைன் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் மவுண்ட் பண்ணிக்கிறேன். மவுண்ட் பண்ணி இதையே வந்து சேடல் மேலே செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே ஏற சொல்ல ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக லைட்டாக பெண்ட் பண்ணிப்போம். பெண்ட் பண்ணிவிட்டு மேலே ஏறிட்டேன். ஓகே, ஏறிட்டு ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னாக்கா சேம் திங் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளால் ஃப்ளெக்ஸ் பண்ண முடியுதான்றதை சேடலில் ட்ரை பண்ணிப்போம். ஓகே, பாருங்கள் சேடலில் வந்து கொஞ்சம் இதுவாகுது. ஓகே, பரவாயில்ல, டச் பண்ணிடுச்சு. ஸோ அகெயின் லெஃப்ட் சைட். ஓகே, பார்த்தீங்களா? அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே நம்ம செய்ய சொல்ல எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இதுவாச்சு. இன்றைக்கி வந்து லைட்டாக ஒரு சின்ன ஸ்ட்ரகிளோடு இந்த விஷயம் முடிஞ்சுது. ஸோ ஹெட்டை வந்து ஓரளவுக்கு நல்லா நம்ம ஹெட் அண்ட் நெக்கை வந்து சாஃப்டாக வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதில் எந்த இடம் நம்ம ஒர்க் அவுட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் தான். இந்த நெக் பகுதி இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா வந்து ஒரு சில ஹார்ஸ் வந்து இப்படி ஸ்டிஃபாக வச்சுக்கும். நம்மக்கிட்டே இருக்குது ஒரு சில ஹார்சஸ், நான் ஸ்டூடெண்ட்ஸ் ரைடிங்காக மட்டும் தனியாக வச்சுருக்க ஹார்சஸ். அதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்கை வந்து ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுருக்கோம், அதுக்கிட்ட ஃப்ளெக்ஷன் இருக்காது. அந்த மாதிரி ஹார்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் எடுத்துகிட்டு போய் நம்மளை விட்டுறது அப்படின்னா, ஒரு நிற்க வைக்க முடியல, அந்த ஹார்ஸை வந்து இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா கிராஷ் பண்ணிடுது அப்படின்னாக்கா அவங்களுடைய நெக்கு ஃப்ளெக்சிபிளாக இல்லாததுனால உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒன்றரையும் டச் ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக டூ ஃபிங்கர் ட்ரை பண்ணுறேன். ஆனால் லைட்டாக ப்ரெஷர் கேட்குது. பட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னாக்கா இல்லை ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். குட், பரவாயில்ல, நல்லா பண்ணுறா. குட். ஸோ ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணிக்கலான்னாக்கா லைட்டாக நான் வந்து வாக்கில் ஸ்டார்ட் பண்ணி ட்ராட் கேண்டர் வரைக்கும் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் பிரேக் கொடுத்து மறுபடியும் ஃப்ளெக்ஷன் செக் பண்ண போகிறேன், மறுபடியும் கொஞ்சம் ஒர்க் அவுட் கொடுத்து ஃப்ளெக்ஷன் செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதுதான் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நல்லா கியூவை புரிஞ்சுக்கிறா. நான் கேட்கும் போது லைட்டாக என் காஃபை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக நான் ரைஸ் ஆகிட்டு நான் ரெயினை முன்னே கொடுத்து ஓரல் கியூ கொடுத்தா என்ன எனக்கு கரெக்டாக புரிஞ்சுக்குது. என்ன புரிஞ்சுக்குது? ஓகே, வி ஹேவ் டு கோ ஃபார்வர்டுன்றதை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்குது. ஓகே, பார்த்தீங்களா? ஸோ ஸ்டார்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட், நல்லா நம்மளை புரிஞ்சிக்க ஆரம்பிக்குது. ஓகே, லைட்டாக ஸ்டேர் பண்ணிக்கிறேன். குட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணோம், எப்போவுமே ட்ரைனிங் செஷன் எப்படி போகணுன்னா ஹார்ஸையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், நம்ம நினைக்கிறதையும் அதுக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப இது நான் சொல்கிற விஷயம் வந்து
உங்களுக்கு வந்து ஒரு பல வருஷம் ஹார்ஸ் ட்ரைனிங்குள்ளே வந்த பிறகு தான் உங்களுக்கு அந்த விஷயமே புரிய ஆரம்பிக்கும். என்னன்னாக்கா நீங்கள் ஒரு விஷயத்த ஹார்ஸ் கிட்ட கேட்க போயிட்டு அது மனசை உடைச்சிட்டு நீங்கள் ஒரு சக்ஸஸை எடுத்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்காது. அதனால வந்து நீங்கள் ஒரு பெனிஃபிட்ஸை எடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஹார்ஸ் வந்து பதட்டத்தில் ஒரு விஷயத்த உங்களுக்கு செஞ்சு கொடுக்குதுனாக்கா அங்கே வந்து ட்ரஸ்ட் இல்லை, ஸ்மூத்னஸ் இருக்காது. ஓகேங்களா? ஏதோ ஒன்று நீங்கள் இழுப்பீங்க, பிடிப்பீங்க, சண்டை போடுவீங்க, அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிருவீங்க. பட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா யூ ஷுட் கம்யூனிகேட் வித் அனிமல். நீங்கள் கம்யூனிகேட் பண்ண சொல்லி பாருங்கள். நான் லைட்டாக இப்போ சொன்னேன், என்ன பண்ணுச்சு, லைட்டாக சொன்ன ஒன்று அதுக்கு ஃபார்வர்ட் கோயிங் வந்து நல்லா இருக்குது. ஓகே, ஃபார்வர்ட் கோயிங் வந்து அழகாக ஈஸியாக அதனால் போக முடியுது. ஓகே, இப்போ பெருசாக அதை நான் என்ன பண்ணக்கூடாது, பெருசாக அதை அஜிடேட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டெய்லி லைட்டாக எக்ஸசைஸ் கொடுத்தா தான் அனிமல் என்ன ஆகும், ஸ்ட்ரென்தன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுனாக்கா நான் ட்ரெயின் பண்ணுறேன், போதுமான எக்ஸசைஸ் இல்லை, கொஞ்சம் நேரம் நான் பண்ணுவேன், ஆனால் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண மாட்டேன்னாக்கா அந்த ஹார்ஸ் வந்து அவனா நின்னா நான் என்ன பண்ணுறேன், நிற்கக்கூடாதுன்ட்டு சாஃப்டாக தான் சொல்கிறேன். ஓகே, நான் டக்குன்னு ஒரு அடியை போடலாம், ஆனால் அடியை போட்டால் என்ன ஆகும், அது மனசுக்குள்ளே வருத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வருத்தம் இல்லாத அதை ட்ரெயின் பண்ணும். குட். ஸ்டிரப் லென்த் கொஞ்சம் எனக்கு அதிகமாக இருக்குது. லாஸ்ட் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, பட் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கிட்டுன்னு ஒரு பாயிண்ட் கீழே இறக்குனா ஏற்றினா நல்லாயிருக்கும். ஓகே, நல்லாவே நம்ம வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். போடா 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 போடா. ஓ பாருங்க, இந்த இடத்துல வந்த உடனே ரிஜெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அதை அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ ஸ்டியர் பண்ணுறீங்களா இல்லை நார்மலாக சும்மா அது போக்கில் விடுறீங்களாக்கா நான் ஸ்டியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பாருங்க, நான் கேட்காம நிற்கிறா. ஸோ அகைனா இங்கிருந்து போக சொல்ல நல்லா போயிடும். ஏன்னா வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் இல்லையா, ஃபார்ம் பண்ணுறதோட ஸ்டேபிளை நோக்கி போகிறோம் இல்லையா. ஸோ இங்கிருந்து ஆனால் மறுபடியும் இப்போ ரிட்டர்ன் பண்ணி போக சொன்னால் இங்கே தான் பிரச்சனை இது பண்ணும், போக மாட்டேன். ஸோ நான் அதை என்கரேஜ் பண்ணோம். தேவையான ப்ரெஷர் தான் போட போகிறோம், அதிகமாக போட போகிறதில்ல. என்னால் டப்புன்னு இப்போ அடிச்சுனா போயிடும். பட் வந்து நான் ஜென்டிலாக தான் கேட்குறேன். இப்போது அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டுறேன். ஸோ போயிட்டா. ஓகே, என்ன தேவை, ஆக்ஷன் காட்டினா போயிடுறா. ஸோ போக சொல்ல ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ரப் பண்ணி என்கரேஜ் பண்ணிக்கங்க. உங்களுடைய டைமிங் இஸ் ஹார்ஸ் ட்ரைனிங். டைமிங்கை தப்பு பண்ணிங்கன்னா எந்த யூஸும் இல்லை. ஓகேவா? டைமிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். எந்த டைமில் ஹார்ஸ் அப்ரிஷியேட் பண்ணணும், எந்த டைமில் ப்ரெஷர் பண்ணணுன்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அந்த இடத்துல போயிட்டு கண்டிப்பாக நிற்பா, எனக்கு தெரியும். ஆனாலும் நான் வந்து பாருங்க இங்கே ஸ்லோ பண்ணிட்டேன், ஆனால் கிளம்பிட்டா. ஸோ ஹாப்பி. குட் 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 நாயரா, அங்கெல்லாம் போகாதவா. குட் குட் குட். ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். குட் குட் நாயரா. போடா 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 போடா. நாளைக்கு நீயும் சக்தி மாதிரி ஒரு நல்ல ட்ரைனிங் ஹார்ஸாக மாறி இருப்பேன்றதை நம்பணும். வெரி குட் நேரா. ஓகே, சாஃப்டாக இருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லூஸாக வச்சுருக்கேன் ட்ரைனட்டு. நான் பெருசாக நிறைய பேர் இழுத்து பிடிச்சிட்டுலாம் ஓட்டுவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் இன்றைக்கே மாற்றிக்கிங்க. ஏன்னா வந்து ஒரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்குள்ளே வந்துடுவோம் நம்ம. ஏன்னா வந்து நார்மலாக குதிரைங்களை டைட் அதை அஜிடேட் பண்ணி அதுக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதை விட புரிய வச்சு செய்ய வச்சு நம்ம அந்த விஷயத்த வாடா கம்மன் நேரா வரும். கேண்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா ஹாப்பி. ஓ நிறுத்த மாட்டேன். நோ ரெஸ்ட். அவளே கேண்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணா, அவளே ஸ்லோ ஆகிக்கிட்டா. பட் வந்து ரெஸ்ட் மட்டும் இப்போ இல்லை. போடா போடா போடா. ஓ ரெஸ்ட்டு கிடையாது. பாருங்கள், இந்த இடத்துல நின்ட்டா லைட்டாக காலில் டேப் பண்ணேன், ஸ்பர்ரை டச் பண்ணேன்,
அந்த இடத்துல. ஏன்னா வந்து ரிஜெக்ஷன்ஸ் அதிகமாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஓ ஓ இடத்துல ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அதை அலோவ் பண்ணிடக்கூடாது. ஓகே, அவளுக்கு என்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. சூப்பர். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணேன் முன்னே போகணுன்றது. ராங் லீடில் போட்டுருக்கா. நோ ப்ராப்ளம். ராங் லீட் தூரங்கிட்ட பார்க்குறேன். ஸோ இங்கே ஒரு ரிஜெக்ஷன்ஸ். ஸோ ரிஜெக்ஷன் இன்னைக்கு அலோவ் பண்ணிடக்கூடாது. நல்லவே அதிகமான ரிஜெக்ஷன் அலோவ் பண்ணக்கூடாது. போ லைட்டாக டச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் அலோவ் பண்ண முடியாது நேரா. இந்த டைமில் வந்து நான் பேபி ஃபீட் பண்ண முடியாது. நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்பூன் ஃபீடிங் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். அடிக்கடிக்கு நான் ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு ஸ்கில்லு போயிடும். போடா, நிறுத்தக்கூடாது. லைட்டாக ஸ்பரில் ஒரு டச்சு கொடுத்தேன். அப்போ தான் வெளியே வந்தா. ஸோ சூப்பர் நாயரா, நல்லா ஓடுறடா. சூப்பர். நல்லா ப்ராக்டிஸ் பண்ண. நல்லா உழைக்கணும்டா. குட், வெரி குட் நாயரா. போடா. ஓ சூப்பர். ஓ குட். நல்ல பண்ணு. லைட்டாக ஃப்ளெக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா ஓடிட்ட பிறகு நெக்கு கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை காலை மூவ் பண்ணாத. நான் உன்னை என்ன கேட்டேன்? ஃப்ளெக்ஸ் பண்ணி கொடு. குட். ஃப்ளெக்ஸ் பண்ணி கொடு. ஃபீட்டை மூவ் பண்ணக்கூடாதுமா. நான் உங்ககிட்ட கேட்குறதே வேறு விஷயம். ஜஸ்ட்டு ஃபீட்டு. குட். நல்லா சாஃப்டாக. குட். பார்த்தீங்களா?
குட். இதெல்லாம் சைன் ஆஃப் ரிலாக்ஸேஷன். ஓகேவா? பெருமூச்செல்லாம் வந்து ரிலாக்ஸாக இல்லை மேலே நம்ம மேலே பதட்டம் இருந்தாக்கா ஹார்ஸ் வந்து விடாது. ஓகே, ஒரு சிலர் வந்து ஸோ நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. ஹாப்பி ஃபார் இட். குட் குட். இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுக்குறேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு விஷயத்த லெஃப்ட் சர்க்கிளில் பண்ணேன் இல்லையா, லெஃப்ட்லேயே ட்ராட் பண்ணேன், லெஃப்ட்லேயே கேண்டர் பண்ணேன், லெஃப்ட்லேயே வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா. ஒரு 5 நிமிஷம் பண்ணியிருப்பேன், ஒரு 5 நிமிஷம் பண்ணியிருப்பேன்னா இப்போ அதே விஷயத்த ரைட்லேயும் நான் பண்ணேன். ஏன்னா வந்து இந்த ஹார்ஸை எப்பவுமே என்னுடைய ட்ரைனிங் ஃபேஸில் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா அதே ஈக்குவலாக ரைட் சைடும் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரே சைடு ஒரு ஹார்ஸை ஒர்க் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு சில டைமில் என்ன பண்ணுவாங்க, எப்போ எடுத்தாலும் அந்த ஹார்ஸ் லெஃப்ட் லீடு தான் எடுக்கும், ரைட் லீடு அதுக்கு ஓடவே தெரியாது. ஓடணும்னு நினச்சாலும் அதுவே நான் நினச்சாலும் என்ன மசில் எல்லாம் லெஃப்ட் சைடு ஒர்க் அவுட் ஆகி நல்லா அந்த இடத்துல ஃபேவரபுளாக இருக்கும், ரைட் சைடு வந்து ஸ்டிஃபாக மாறிட்டு இருக்கும். அதனால ரைட்டு வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாமல் போயிட்டு இருக்கும். என்கிட்ட இருந்தது ஒரு ஹார்ஸ் ஒன்று, ஓகேங்களா, ஒரு ஒயிட் கலர் ஹார்ஸு. லெஃப்ட் லீடில் மட்டும்தான் ஓடும். ரைட் லீடு கேட்டோம்னாக்கா ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களால கூட கண்டிப்பாக அதை வந்து மாற்றுறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய எஃபர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹார்ஸு. பட் ஸ்டில் வந்து ட்ரெயினபிள் தான். ஓகேங்களா. ஸோ நைரா வந்து சூப்பராக ஒரு ட்ரைனிங்குள்ளே வந்துட்டா நல்லா புரிஞ்சுக்கிறா. ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ண சொல்ல வந்து அனிமலோட பொட்டென்ஷியல், அவங்களுடைய அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க ஒரு விஷயத்த, நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நல்லா செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஒரு சில நேரத்தில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அப்படின்னா வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க சொல்ல அவங்களுக்கு அடுத்த முறை செய்ய சொல்ல ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா வந்து அவங்க புரிஞ்சுக்கல, அதை செஞ்சுட்டாங்க ஆனால் புரிஞ்சுக்கல. ஆனால் புரிஞ்சுக்கிறது எப்படின்னாக்கா, நான் வந்து எப்போ இந்த ரெயினை பிக் பண்ணாலும் தலையை தான் விட்டு கொடுக்கணும் அப்படின்றது அது புரிஞ்சுக்குது இல்லையா. அப்போது அடுத்த முறை வந்து காலை நகத்தலை என்ன பண்ணுது, இந்த இடத்துல யாரோ ஒரு புல் பண்ணால் தலையை விட்டு கொடுக்கணும், இந்த இடத்துல யாரோ புல் பண்ணால் தலையை விட்டு கொடுக்கணும் அப்படின்றத அதுக்கு புரிய வச்சுருக்கோம். குட். ஓகே, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். 1 மினிட் இருக்கும் ஆல்மோஸ்ட். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட் சைடு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே பாருங்க, நல்லா நான் பெருசாக காலில் நான் எந்த ப்ரெஷர் கொடுக்கலிங்க, லைட்டாக என் காஃபை ப்ரெஸ் பண்ணேன், வாய்ஸ் கொடுத்தேன், ரெயினை முன்ன விட்டேன், லைட்டாக ரைஸ் ஆனேன். ஓகே பாருங்க. ஸோ ரைட் சைடு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா ட்ராட் பண்ணிட்டு இருக்கா, சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹாப்பி ஹாப்பி. குட், வெரி குட். நேரா கொஞ்ச நேரம் ட்ராட் பண்ணுறா. ஆல்மோஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது நம்ம ஒர்க் பண்ணோம். 5 நிமிஷமாவது ஒர்க். ஸ்லோ ஆகுறா, மறுபடியும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். குட் குட், வெரி குட். நேரம் என்ன பண்ணுறேன், கூட கொஞ்சம் ரப் பண்ணிக்கிறேன், முன்னே நகர்த்திக்கிட்டே அதை கம்ஃபர்ட் பண்ணுறேன். நோ, லைட்டாக ஸ்பரை டச் பண்ணேன், ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரெஃப்யூசல் இருந்தது. ஸோ ரப் பண்ணவும் பண்ணுறேன். குட். அவளே கேண்டர் எடுத்தா. ஹாப்பி ஹாப்பி. எனக்கு ஸ்பீடு முக்கியம் இல்லை, பட் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீ அதுதான் எனக்கு தேவை. குட், வெரி குட் நேரா, வெரி குட்ரா. இந்த இடத்துல நிற்கா, லைட்டாக புஷ் பண்ணிக்கிட்டே போயிட்டா. ஓ ரப் பண்ணுவோம். நல்ல ஒரு லீட் ஸ்விட்ச் இருந்தது, பண்ணிக்கிட்டேன். நிற்கக்கூடாது, லெஃப்டை விட ரைட்டில் எனக்கு நிறைய இருந்தது, நிற்காத. குட். போடா ஊற்றுங்க பண்ணி பின்னாடி ரப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நிற்க பார்க்குறேன், ரைட் காலில் ஸ்பரை டச் பண்ணி ரப் பண்ணிக்கிறேன். குட் குட்,
ரப் பண்ணிக்கிறேன் டபுளாக வச்சு அது பண்ணல இந்த வாட்டி அப்படியே வந்துட்டான். குட். போனேரா போனேரா. குட் குட். நிற்காது, இங்கே தான் நிற்பா. ரெஃப்யூசல் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஹெவி ரெஃப்யூசல் இருந்தது அந்த இடத்துல. போடா போடா, நீ நல்ல ரைடிங் ஆஸ்டா, போடா. சூப்பர். போடப்பலாம். குட். ஆல்மோஸ்ட் நல்லா ஒர்க் பண்ணிட்டான். இப்போ நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஓகே, எப்போ என் பாடியை நான் லூஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆகிறனோ அவளே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா. ஓகே, குட் குட் நைரா, சூப்பர்ரா. இப்போ லைட்டாக ஃப்ளெக்ஸ் பண்ணிப்போம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஏன்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது, இன்னைக்கான இதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸை வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அதனுடைய கழுத்தை தான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற பார்ட் எதுவும் நம்ம மைண்ட் பண்ணல. மற்ற பார்ட்டெல்லாம் லைட்டாக ஒர்க் அவுட் கொடுத்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு கழுத்தை நல்லா ட்ரெயின் பண்ணிக்கணும். குட். ரிலாக்ஸ் ஆகுது ஹார்ஸ் நல்லா. சூப்பர்வா, சூப்பர் நைரா, சூப்பர்ரா. சூப்பர். குட். பார்த்தீங்களா எத்தனை முறை. குட் குட் குட். நல்ல புள்ள, நல்ல புத்தி வேலை செய்யுது. நல்ல பேரண்ட்டுக்கிட்ட வந்து வர ஹார்சஸ் வந்து நல்ல நல்ல மைண்டு இருக்குது. நல்ல மைண்டு, குட் மைண்டட் ஹார்சஸ்க்கு வந்து குட் மைண்டட் ஃபோல்ஸ் இருக்குது. பேட் மைண்டட் ஹார்சஸ்க்கு பேட் மைண்டட் ஃபோல்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறதுனாக்கா, ஒரு சில குதிரைங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் அப்போ வந்து கட்டி உதையாக இருக்கும். குட்டிங்களும் பார்த்திங்கன்னா கட்டி உதையாக வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப என்ன அதுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அப்பேற்பட்ட குதிரைங்களாக இருக்கும். அதுங்களுடைய குட்டியை ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியே இதுவாக இருக்கும். நான் சொல்ல போனாக்கா நைராக்கு தான் நேற்று ஃபஸ்ட்டு ஷூயிங் பண்ணாங்க. அந்த ஃபேரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட சொன்னாங்க, நான் ஃபஸ்ட்டு ஷூயிங் சொன்னோடனே ஆனால் நீங்கள் இருக்கணும், நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும் அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், முடியலன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து எங்களுக்கு என்னை கூப்பிடவே இல்லை. அப்புறம் வந்த பிறகு அக்கா சொன்னாங்க, வேலை செய்கிற அக்கா சொன்னாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு டே மாதிரியே இல்லை, ரொம்ப அமைதியாக நின்று அது பாட்டுக்கு காலில் ஆணி வாங்கிக்கிச்சிங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், குட் மைண்டட் பேரண்ட்டுக்கிட்ட இருந்து வர வச்சு குட் மைண்டட் ஹார்ஸாக இருக்குது. ஓகேங்க, குட். ஓகேங்க, இன்றைக்கி செஷன் முடிப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நயராவோட ட்ரைனிங் ப்ரோக்ரஸ் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம ஃப்ளெக்ஷன் தான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேற்கொண்டு இதுக்கான ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸு, இதுக்கான ஃபீடிங்கு, எப்படி நியூட்ரிஷன் கொடுக்குறேன், எப்படி, ஏன்னா வந்து இது மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது நல்ல வெயில் காலம், தண்ணியும் தீனியும் ஒழுங்காக கொடுக்கலாம், ஏன்னா அவங்க குதிரை இழைச்சி போயிடும். ஸோ வந்து அதையும் நான் காம்பன்சேட் பண்ணி அவங்க ஃபீட் பண்ணுறவங்க கிட்ட சொல்லணும், நல்ல ஃபீட் பண்ணுங்கள், நல்ல கோதுமை வைங்க, நல்ல கொள்ளு வைங்க, நல்ல குவான்டிட்டி நல்லா கொடுங்க அவன் சாப்பிட்ற அளவுக்கு அப்படின்னு அந்த விஷயத்தையும் நான் கேர் எடுத்துக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஃபேஸில் இருந்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்தை கேர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour ரைட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். இன்றைக்கான செஷன் முடிஞ்சது. மேபி நாளைக்கு நான் வந்து அடுத்த ரைடு வந்து எடுப்பேன். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் காட்லி இண்டியன் ஹார்ஸ்மேன்ஷிப்க்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய குதிரை நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பை.